Dear teachers, welcome to JS in English Learning. We are with the Hopkins poem, God's Grandeur. We are going to explicate the text, discuss the text. For Alaga poem, I'm going to read the poem for you. The world is charged with the grandeur of God. It will flame out like shining from shook foil. It gathers to a greatness like the oil, the ooze of oil crushed. Why do men then now not wreck his rod? Generations have trod, and all is sheared with trade, bleared, smeared with toil, and wears man's much and shares man's smell. The soil is bare now, and not can food feel being short. And for all this, nature is never spent. These lives, the dearest freshness, deep down things, and thought the last lights of the black west wind. Oh, morning at brown brink eastward spring, because the Holy Ghost over the bent world broods with warm breast and with bright wings. Right. இப்போ அப்படியே அந்த போயம் பார்த்துட்டு போமே. இந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோம். ஆக்டேவ்ல எத்தனை லைன்ஸ் இருக்கும் டீச்சர்ஸ்? இது ஒரு பெட்ரார்கன் சானட். பெட்ரார்கன் ரைம் ஸ்கீம் அப்படியே ஃபாலோ பண்றாரு. பெட்ரார்கன் மாடல்ல ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் பிரசன்ட் அ ப்ராப்ளம், a bleak situation, a dark situation, a pessimistic situation, a pessimistic approach to the problem. ப்ராப்ளத்தை சொல்லக்கூடியது. சரிங்களா டீச்சர்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன? The world is charged with grandeur of God. Charged அப்படிங்கும்போது it's like filled battery getting recharged. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ன மாதிரி ஒரு இது வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன்? The world is charged with grandeur of God. Again here என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்துறாரு? It's a metaphor. Metaphor of what அப்படின்னு கேட்டீங்கன்னா, world as a battery. World is metaphorically compared to a battery. ஏன்னா இவர் எழுதுறது வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எழுதுறாரு. இண்டஸ்ட்ரியலைசேஷனால கம்ப்ளீட்டா மென்டலி ப்ரீஆக்குபைடு பீப்புள். அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட்ஸை பத்தி பேசினாதான் புரியும். அப்ப வேர்ல்ட் இஸ் மெட்டபாரிக்கலி கம்பேர்ட் டு அ பேட்டரி, அண்ட் the பேட்டரிக்கு சார்ஜ் போடணும்ல. the battery has to be charged. அப்படிதானே டீச்சர்ஸ்? Yes, sir. What charges battery அப்படிங்கும்போது the charging element is God's grandeur. சார்ஜிங் எலமெண்ட்டை எது கூப்பிடுறாரு? காடினுடைய கிராண்டர். கிராண்டர் அப்படின்னா மேக்னிஃபிஷன்ஸ், காட்ஸ் எனர்ஜி. கடவுளுடைய எனர்ஜி தான் என்ன ஆகுது? இந்த வேர்ல்ட் அப்படிங்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணுது. முழுமையாக அந்த கடவுளுடைய எனர்ஜி தான் உள்ள நிறைந்திருக்கிறது. ஓகே, இது எந்த இதனுடைய தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is an echo of the Christian story that the Holy Spirit fills the world. இந்த உலகம் முழுவதும் யாரால் நிறைந்திருக்கிறது அப்படின்னா, கடவுளினுடைய ஆவியால் நிறைந்திருக்கிறது. நீங்க இப்போ லென்டன் சீசன் தொடங்கியாச்சு, தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல. இந்த தவக்காலத்துல வந்து நீங்க இந்த ஹோலி வீக் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புனித வாரம், அதுல ஒரு பாட்டு வரும், சூப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சாங். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். கடவுள் வந்து இந்த உலகத்தை புதுப்பிக்கிறதுக்கு யார் அனுப்பினார் அப்படின்னா, தன்னுடைய ஆன்மாவை அனுப்பினார். ஹோலி ஸ்பிரிட், ஒன் ஆஃப் த 3 persons of the Holy of the Trinity. சமத்துவத்தில் இந்த 3ஆம் ஆள் அவர் வந்து இந்த உலகத்தை என்ன பண்றாரு? கம்ப்ளீட்டா அவருடைய கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டாரு. நமக்குள்ளார இருக்கிறதும் அந்த ஆன்மா தான், அந்த காற்று. அந்த காற்று உலகத்தை கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கு. அந்த கான்செப்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். அப்ப யூ ஹேவ் தி பிப்ளிக்கல் எக்கோ. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்ப அடுத்த ஸ்டான்ஸால பாருங்களேன், இட் வில் ஃப்ளேம் அவுட். வாட் வில் ஃப்ளேம் அவுட் டீச்சர்ஸ்? இந்த மாதிரி சிம்பிளா கொஸ்டின் கேட்கலாம், காம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டின். இட் வில் ஃப்ளேம் அவுட்.
What will flame out? பதில் எதுவும் இல்லையே. World is No. இங்க பாருங்க, the world is charged with grandeur of God. In the grandeur of God will flame out. இந்த கடவுளுடைய எனர்ஜி என்னவாகும் அப்படிங்கிறது அந்த பேட்டரிக்குள்ளார இருந்து வெளியில வரும். நீங்க பேட்டரியை சார்ஜ் போடுறீங்க, சார்ஜ் போட்டோன்னே சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா உள்ள இருந்து அந்த எனர்ஜி என்ன பண்ணும், வேற ஒரு ஃபார்மேட்ல வெளியில வரும். இப்போ நான் ஃபோனை சார்ஜ் போடுறீங்க, ஃபோனை சார்ஜ் போடலன்னா ஆஃப் ஆகிடும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் கரண்ட்டை ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் அந்த எனர்ஜி சேர்ந்துருது. சேர்ந்துட்டு அதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணீங்கன்னா அந்த லைட் வில் க்ளோ அண்ட் எவ்ரி திங் வில் பி அவைலபிள் ஃபார் யூ. அதே ஐடியா தான் சொல்கிறேன். தி கிராண்டர் ஆஃப் காட் வில் ஃப்ளேம் அவுட். எந்த மாதிரி ஃப்ளேம் வரும், என்ன மாதிரி அது வெளியே வரும்? It will flame out like shining from shook oil. அப்படி வெளியில ஜிகு ஜிகுன்னு லைட்டா வரும், பல பலப்பான ஒரு விளக்காக அது வரும். அப்படியே ஒரு பேட்டரியோடைய கனெக்ஷன் தான். பேட்டரியில சார்ஜ் போடுறீங்க, சார்ஜ் போட்டு ஒரு டார்ச் லைட்ல பட்டன் அமுக்குனீங்கன்னா என்னவாகும், வெளியில பளிச்சுன்னு வெளிச்சம் வரும். ஓகேவா டீச்சர்ஸ்? அந்த அதே இமேஜை தான் இங்கே கொடுக்குறாரு. ஹியர் த ஆத்தர் இஸ் யூசிங் அ சிமிலி. சிமிலி அப்படின்னா கம்பேரிசன். ஓகே, அப்ப என்ன சொல்ல போறாருன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அவர் அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்காக எழுதுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, சார் அந்த லைட் எப்படி வரும் அப்படிங்கும்போது இந்த மனிதனுக்கு வந்து வேற கான்செப்ட் பேசினா புரியாது. இவனுக்கு கன்சியூமர், இவன் ஒரு கன்சியூமர். அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, இந்த மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் they used shook foil. shook foilனா அந்த அலுமினியம் ஃபாயில். அலுமினியம் ஃபாயில், அலுமினியம் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? இந்த சாப்பாடு மடிச்சு கொடுக்குற பேப்பர். அந்த பேப்பர்ல நீங்க டார்ச் லைட் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், இட் வில் ரிஃப்ளெக்ட். இந்த அலுமினியம் ஷூக், அந்த ஷூக் ஃபாயில்னாவே இட் இஸ் கால்ட் அலுமினியம் ஃபாயில் விச் சில்வர் இன் கலர். அதுல வந்து நீங்க லைட் அடிச்சீங்கன்னா அந்த லைட் என்னவாகும், it will get reflected. இப்படி இருக்கு. இந்த இடத்துல நீங்க டார்ச் லைட்டை வச்சு லைட் அடிக்கிறீங்க. லைட் அப்படி நீங்க அடிக்கும் போது இந்த லைட் இங்க போய் படும், பட்ட உடனே it will get reflected. this is a torch அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது ஃபாயில். ஃபாயில்னா பேப்பர். அப்ப அலுமினியம் பேப்பர். இந்த அலுமினிய கலர்ல சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல அதுல சாப்பாடு மடிச்சு கொடுக்குறாங்க. அதை வீட்டுல எடுத்துட்டு போய் லைட் அடிச்சு பாருங்களேன், அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் எனர்ஜி. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப ஏன் சார் இந்த ஃப்ளேம்னு ஒரு வேர்டு பயன்படுத்தி இருக்கிறாரு? why has the writer Hawkins used the word flame? flame அப்படிங்கும்போது திருப்பியும் இவர் பைபிள் நிறைய படிச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பைபிள் தியாலஜி நிறைய படிச்சிருக்காரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா there was a bush which Moses saw. மோயிசன் வந்து சீனாய் பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அது ஏன் சார் மாமனார் வீட்டில் போயிருந்தார் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரி அப்புறம் பார்த்துக்கோங்க. அப்ப அங்க போய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார் அப்படிங்கறத அவருக்கு புரிய வச்சது ஒரு இன்சிடென்ட். என்ன இன்சிடென்ட்னா, ஆடு மேய்ச்சிருந்தார். தூரத்துல ஒரு முட்புதர் வந்து எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தார். நார்மலா எரியறது தானே, வெயில் வந்து பாலைவனத்துல வெயில் பட்டு செடிகள் எல்லாம் கருகி போயிருமே அப்படின்னு நம்ம சொன்னா, அங்க அவர் பார்த்தது ஒரு வினோதமான நிகழ்வு. என்ன அப்படின்னா, ஒரு செடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் நெருப்பு இருந்துச்சு, செடி எரியல, செடி பச்சையா தான் இருந்துச்சு. அப்ப அவர் பக்கத்துல போய் பாக்குறாரு, அங்க இருந்து கடவுள் பேசுறாரு. மொய்சா, நான் தான் உன்னுடைய மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உனக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க பேசினார். அப்ப அந்த அந்த ஒரு பர்னிங் புஷ் இருந்தது. அந்த பர்னிங் புஷ் வந்து the bush did not burn but there was fire. அப்ப அதே இமேஜ் தான் இங்கேயும். என்ன அப்படின்னா, the fire that comes out of the bush tells that it is God's presence everywhere. உன் மக்களுடைய, இஸ்ரேல் மக்களுடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன்.
நான் வந்து குருடன் கிடையாது, எனக்கு தெரியாம இல்ல, நான் பார்த்தேன், நானே வந்து இறங்கி அவர்களை காப்பாத்துறதை விட எனக்கு பதிலா ஒன்ன நான் அனுப்புறேன், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு மொய்ஷன்ட்ட அனுப்புனார். அப்ப எப்படி அந்த புஷ்ல இருந்து நெருப்பு வந்து அந்த புஷ் எரியாமல் இருந்ததோ அதே போல இங்க எனர்ஜி வெளியில வருது. அந்த எனர்ஜி நமக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துது, என்ன அப்படின்னா கடவுள் இன்னும் உலகத்துல இருக்கிறாரு. ஓகேவா டீச்சர்ஸ்? தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இமேஜ் தட் தி ஆத்தர் இஸ் ட்ரைங் டு சே. நீ என்னதான் ஒரு பேப்பரை கசக்கி போட்டாலும் அதுல டார்ச் லைட் அடிச்சா அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒண்ணுமில்லாத பேப்பரே ரிஃப்ளெக்ட் பண்ணும்னா நேச்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். தி செகண்ட் ஒன் திருப்பியும் அழகா திருப்பியும் he begins with line number 3 and 4. It gathers. It எதை குறிக்குது டீச்சர்ஸ்? Again it refers to the grandeur of God. Grandeur of God gathers to a greatness. எது மாதிரி? It gathers like, திருப்பியும் ஒரு சிமில் யூஸ் பண்றாரு, like the ooze of the oil crushed. நீங்க ஒரு ஆயில் கேன் இருக்கு, இந்த ஆயில் கேன்ல இருக்கிற எல்லாத்தையுமே பயன்படுத்திடுறீங்க பாருங்க, எல்லாமே அந்த பயன்பாட்டின்மை கொள்கையை தான் சொல்றாரு. யூட்டிலிட்டேரியன், அப்ப மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். நீங்க இயற்கையை எவ்வளவுதான் ஸ்குவீஸ் பண்ணி இதுல ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டீங்கன்னா கூட அந்த நீங்க தூக்கி போட்ட அந்த ஆயில் பேப்பர் அல்லது ஒரு ஆயில் கேன் அதை வந்து கவுத்து வச்சீங்கன்னா அதுல இருந்து கேதர் ஆகக்கூடிய ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் இருக்கும். நீங்க ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு நீங்க ஒரு விஷயத்த வெறுத்தீங்கன்னா கூட அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், மீதி இருக்கும். எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயில் பாக்கெட் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு ஆயில் பாக்கெட் வாங்கியிருப்பீங்க, ஒரு பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பேப்பரை ரொம்ப நேரம் வேற ஒரு சின்னதா ஒரு யுட்டென்சில்ல கவுத்து வச்சிருப்பீங்க. கவுத்து வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுவே ஒரு குட் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் இருக்கும். அதை வச்சு ஒரு சமையலோ 2 சமையலோ பண்ணிடலாம். சில பேர் அதையும் தாண்டி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேப்பரை கட் பண்ணி உள்ள பார்த்தா ஆயில் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். அதையும் பயன்படுத்தக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்க, அதையும் பயன்படுத்தக்கூடிய தந்தைமார்கள். என்ன தாய்மார்கள் தந்தைமார்கள் இப்ப 2 பேரும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற இடத்துல கூட கடவுளுடைய ஆற்றல் இருக்கும். இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இயற்கையை நீங்க சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? ஏன் இந்த இயற்கையை படைத்தவர் யார்? கடவுள். கடவுள் எதுக்காக சார் மனிதனை படைச்சார் அப்படின்னா திருப்பி அந்த பிப்ளிக்கல் பேக்ரவுண்டுக்கு போய் ஆகணும். ஏன் அப்படின்னா when God created Adam and Eve, when he handed over the Garden of Eden, என்ன சொன்னாரு? You be the stewards of the land. இந்த இடத்தின் மேற்பார்வையாளர்களாக நீங்க இருங்க, இந்த இடத்தை பத்திரமா பாத்துக்கோங்க, நல்லா பயன்படுத்துங்க, ஆனா கம்ப்ளீட்டா அதை வீணாக்கிறாதீங்க. அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஸ்டூவர்ட்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த உலகத்தை தாட்லெஸ்ஸா அழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவர் வந்து ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் கேட்கிறார். வாட் இஸ் a rhetorical question? Why do men then now not wreck his rod? இயற்கை அழித்தால் கடவுள் கோபப்படுவார் என்று தெரிந்தும் மனிதர்கள் ஏன் இந்த வேலையை செய்யறாங்க? Why do men then now not? அந்த என் பாருங்க, இந்த என் இங்க இருந்துச்சுன்னா அது என்ன figure of speech teachers? first sounds. This is called alliteration. பயன்படுத்துறார் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, he revived alliteration. இங்க alliteration பயன்படுத்துறாங்க. Why do men then now not wreck his rod? wreck அப்படின்னா ஃபியர்னு அர்த்தம். ஏன் சார் கடவுள் வந்து பயங்கர கோபக்காரர்? ஓல்ட் டெஸ்டமென்ட் காட் வாஸ் a angry god. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு, இறங்கி அடிப்பாரு நின்னு. நியூ டெஸ்டமென்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரொம்ப சாந்த சுரூபி, அடிங்க, ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்டுன்னு சொன்னவர். அது வேற மாதிரி இன்டர்பிரேஷன் இருக்கு. நம்ம பொதுவா சொல்றது அவர் ரொம்ப பொறுமைசாலி சார், ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்லிட்டாரு சார். கடவுள் அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடவுள்கிட்டே இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா ஏன் மனிதர்கள் வந்து கடவுளுடைய அந்த ராட் அப்படின்னா ஹியர் ராட் இஸ் மீட் ஆன் மீ. இது என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்?
Yeah, it's a beautiful usage of metonymy. What do you mean by metonymy? Metonymy கேள்விப்பட்டிருக்கோமா? What do you mean by metonymy? மறந்துட்டீங்களா? ஓகே, டெஃபினிஷன்ஸ் இங்க போட்டுருவோம். வாட் இஸ் மெட்டானமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வேர் a concept is referred by the name of, okay, associate something which is associated with it. Rod refers to authority. Cane, குச்சி, கம்புன்னு சொன்னா யாரை ஞாபகம் வரும் உங்களுக்கு? நம்மலாம் டீச்சர்ஸ் ஞாபகம் வந்துடும். ஏன்னா கம்பு அப்படின்னாவே ஆசிரியர் தான் ஒரு காலத்துல. இன்னைக்கு கம்பு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆசிரியர்கள்லாம், அந்த மாதிரி மாறிடுச்சு. ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை வந்து ஒழுக்கம் தான் முக்கியம், என் பிள்ளைய வந்து என்ன பண்ற, உயிரை மட்டும் விட்டுருங்க, கண்ணு காது கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்ற முக்கியமான பாகத்தை விட்டுட்டு மற்றபடி தோலை உரிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டுருங்க சார் அப்படிமா. டிசிப்ளினிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ். ஏன்னா நான் டிசிப்ளின் வந்துருச்சுன்னா நாலேஜ் வந்துடும் அப்படின்னு அந்த காலத்துல பெரிய ஞானிகள் இருந்தாங்க. இப்ப இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த ஞானம் இல்லாம போச்சு. அப்ப அங்க வந்து கம்பை வந்து ஆசிரியரோடு அசோசியேட் பண்ற மாதிரி ராட் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு the sovereignty of God, the power of God. Okay, rod refers to the sovereignty of God or the power of God. இந்த கடவுள் வந்து பவர்ஃபுல். இது ஏன் வந்து மனிதர்களுக்கு புரிய மாட்டேங்குது? அந்த கடவுளை வந்து ஏன் பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க? அந்த அளவுக்கு கடவுள் பயமே இல்லாமல் போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் விக்டோரியன் ஏஜ் இஸ் the age of, okay, the age of loss of faith. நீங்க மேத்யூ அர்னால்ட் எடுத்துக்கோங்க, ஏறக்குறைய இவருக்கு கொஞ்சம் முன்னாடி போனவர் தான் மேத்யூ அர்னால்ட். மேத்யூ அர்னால்ட் decries the loss of faith, the loss of spirituality. யாருமே கடவுளை பத்தி யோசிக்கிறதுல, ஆன்மீகத்தை பத்தி கவலைப்படுறதுல. அவங்களுக்கு தேவை ஜாலியா இருக்கிறோமா, ஓகே, ஏதோ அந்த கேட்ஜெட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, அதுல இருந்து ஒரு கிடைக்கக்கூடிய அற்ப சந்தோஷம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் ஏன் கடவுளை பத்தி யோசிக்காமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கிறார். Now he is going to speak about the destruction which is caused in the world. Okay, in line number 5. நம்ம இதை இன்னொரு வீடியோவா டக்குன்னு வருவோம். I am going to continue.